ஆராதனைக்கு முதல் பாடலாக உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்ற பாட்டு கைகளை தட்டி பாடுங்கள். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மகிழ காத்திடுவேன், மகிழ காத்திடுவேன். மற்றும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நேசிப்போம். கர்த்தாவே தேவனது உமக்கு பாலவனா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவனா. கர்த்தாவே தேவனது உமக்கு பாலவனா வானத்திலும் பூமியிலும்
ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனவு உண்மையை செலுத்துகிறோம். I
ஸ்திரப்படுத்துங்க இயேசுப்பா. கேட்கின்ற மன்னாவை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு இயேசுப்பா. எங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் வளர்த்து நீங்க தாங்க. எல்லாம் ஒவ்வொரு பாதத்துல படிக்கும் இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சகோதரர்கள், கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து மகிமைய வழங்கின பண்டிகை முதல் ஞாயிறு. அந்த எபிஃபனி சண்டே, எபிஃபனி டே வந்து நம்ம போன வாரம் திங்ஸ் 6ஆம் தேதியை வெனஸ்டே தேர்ஸ்டே. ஆனால் நம்ம ஆராதனை வைக்கல. எப்போதும் அந்தியில் வச்சாக்கா நம்ம எட்டண்டு ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் வைக்கல. சரிங்களா? இருந்த போதும் அந்த மகிமையை வழங்கின நாளுகள் அன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த செய்தி பெற்ற பிறகு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் இந்த ஸ்டார் பார்த்து அவர்கள் தேடி வர்றாங்க. தீர்க்க தரிசனமாக போதிக்கப்பட்ட தெரியப்பட்ட அறிக்கப்பட்ட இயேசு ஒருவர், மேசையா ஒருவர் இந்த பூமியில பிறப்பார். அந்த மேசையா தான் ரட்சகர். அந்த மேசையா விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகக்கூடாது. அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். அவர்கள் பாவ மன்னிப்பு உண்டாகும் போது அவர்கள் பரிசுத்த ஆக்கப்படுகிறார்கள். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனை காண முடியாது. ஆக தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்துக்கு நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே வாசல் திறக்கிறார். பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கொடுத்து அந்த பரலோகத்துக்கு மீண்டும் நீங்கள் வர வேண்டும். ஏன்னா ஆரம்பத்தில் ஆண்டவர் படைத்தது ஆதாம் ஏவாள். எங்கே வைத்தார் அவங்க 2 பேரும்? ஏதேன் தோட்டத்தில், பரலோகம் தான். ஆக இவர்களுக்கு கீழ்ப்படியாதனால துரத்தப்பட்டார். அவர்கள் பாவம் செய்ததுனால, கீழ்ப்படியாதனால அவர்கள் துரத்தப்பட்டார். அவர்கள் துரத்தப்பட்டதுனால நம்மளுக்கும் அந்த வாசல் இல்லை, அந்த பரலோகம் இல்லை. நம்மளும் துரத்தப்பட்டோம். Oleh kerana dosa Adam Ewal ni, mereka kedua-dua kerana tidak mendengar apa yang Allah arahkan, mereka melawan Allah dengan perintah. Oleh kerana itu Allah telah menghalau kedua-duanya daripada syurga. Sekarang melalui Kristus Yesus, kita ini diberi peluang sekali lagi supaya kita berada bersama Allah di syurga. Agar பரலோகத்தில் நம்மும் இருக்க வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் உருவாக்கினார். பரலோகத்தில் உனக்கு ஒரு இடம் நான் ஆயத்தப்படுத்துகிறேன், அந்த பரலோகம் நீங்கள் வர வேண்டும். இடம் பெருசாக எல்லாத்துக்கும் நாளுக்கு ஒரு ரூம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டான். அப்போ யாரும் பரலோகத்துக்கு வரலனாக்க அந்த ரூமெல்லாம் காலியாக இருக்கும். அங்கே பீலே கொத்து சேவா அப்படின்னு ஆண்டவர் போட ஆரம்பிச்சிடுவார். அவன் படிப்பு இல்லைனாக்கா. ஆக இன்றைக்கு இயேசு மூலியமாக நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு ஆண்டவருக்காக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சொன்ன பிரகாரம் மீண்டும் நான் உங்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, அந்த மேசியா மூலியமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும். நீங்களும் பரலோகத்தில் என்னோட இருப்பது. கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த நாள் தான் எபிஃபனி டே என்று நாம் சொல்லுகிறோம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த சாஸ்திரிகள் தேடி வர்றார்கள். எங்கே அந்த மேசியா எந்த இடத்துல இருக்கிறாரு? ஏன்னா அவர்கள் தேடி வந்து அந்த மேசியாவுக்கு கொடுக்க வேண்டிய கணம், மரியாதை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹானரிங் த மெஸ்ஸையா. எல்லாம் நினச்சிட்டாங்க அந்த ராஜாவுக்கு எல்லாமே ராஜாவா நம் ஆண்டவர் இயேசு கண்டிப்பாக அவர் மாளிகையில் தான் பிறந்திருப்பார், ராஜா குடும்பத்தில் பிறந்திருப்பார்ன்ட்டு இவங்க எல்லாம் நேராக அரண்மனைக்கே போயிட்டாங்க.
ராஜா அந்த மேசியா பிறந்திருக்கிறார், அந்த நட்சத்திரம் நாங்கள் பின்பற்றி வந்தோம், அந்த மேசியா அரண்மனையில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அந்த ராஜாவே என்ன ஆகிட்டான், வைந்துட்டான், அதண்டுட்டான். யார் அந்த ராஜா பேரு? ஏரோது ராஜா. அப்படி ஒருத்தனை யாரும் பிறக்கலையே இங்க. அப்ப எனக்கு மேலாக ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படின்ட்டு அவன் பிரயாசப்படுறான். நீங்க சொல்லுங்க எங்க இருந்து, நீங்க பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் போய் அந்த பிறந்த ராஜாவுக்கு மரியாதை நான் செலுத்தணும். ஆனால் அவனோட பிளான் வந்து இயேசு சாவடிக்குதான். அதனால தேவதூதர்கள் வந்து சொல்றாங்க, அவங்க பேச்சு நீ கேட்காத, நீ வந்த வழியே திரும்பி இந்த வழியே போயிரு, சரியா? திரும்பி அரண்மனைக்கு நீ போகாதுன்ட்டு ஆண்டவர் அவருக்கு முடியும். அவன் வந்து நட்சத்திரம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க இயேசு. அப்போ வந்து அவங்க காணிக்கையே செலுத்துகிறார்கள், மரியாதை செலுத்துறார்கள். ஏன்னா ராஜா. இன்றைக்கு நம்ம அந்த பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம். நம் தலைவர்களே நாம் கனப்படுத்துவோம். ஏன்னா ஆண்டவர் இயேசு ராஜா தலைக்கே தலை, அவருக்கு செலுத்தின மரியாதை இன்றைக்கு நம் சபைக்காக பாடுபடுகின்ற தலைவர்களுக்கு நாம் கனம் பண்ண வேண்டும். அது பிறகு நடக்கும், சரிங்களா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு அந்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானசானம் கொடுக்கப்படுது, சரியா? நம்ம வாசிக்கப்பட்ட பகுதியில் ஆண்டவராக பிதானவர் இயேசு கிறிஸ்து ஞானசானம் மூலியமாக சில காரியங்கள் நடக்குது. அதனால தான் நம்மளும் இயேசு செய்த பெற்றுக்கொண்ட அந்த ஞானஸ்நானம், யார் என்னை விசுவாசிக்கிறானோ, அவன் பாவத்திலிருந்து மனமாறி வர்றானோ அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் மூலியமாக தான், தண்ணீர் மூலியமாக அதை செய்யும்போது அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாதான். நம்ம எப்படி சொல்லும்போது தண்ணியில் மூழ்கி, சிலருக்கு மூழ்கி மாதிரி சிலர் தண்ணீர் தெரியும், சூழ்நிலை பொறுத்தது. இந்த குளம் இல்லை, குளம் இருந்தாக்கா அவங்களுடைய நானும் அமைக்கிடுவேன் குளத்துக்குள்ள. அதனால் தண்ணி தெளிக்கிறோம். முக்கியம் அந்த வார்த்தை, 3 வார்த்தை நம்ம திருத்துவ வார்த்தை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமம் உனக்கு ஞானசானம். ஓகே, ஸோ அந்த பேப்டிசம்ன்றது அந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆக ஞானசானம் மூலியமாக தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகுது, புரியுதுங்களா? அது வந்து இயேசு கிறிஸ்துவே அவரே நம்மளுக்கு முன் உதாரணமாக ஞானசானம் எடுக்கிறார். நீங்க இப்படி செய்ய வேண்டும், அவர் முன்னுக்கு நின்று செஞ்சு காட்டுறாரு. அந்த பாவம், இயேசு பாவம் இல்லாதவர் இருந்த போதும் மனிதர்கள் பாவத்தை மன்னிக்க வேண்டும். அவரு மனிதர்களுக்காக பாவத்தை தன் மேல சுமந்து கொண்டார். அந்த சுமந்த பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டியதுக்காக இயேசுவே ஞானஸ்நானம் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானன் மூலியமாக அந்த பாவ மன்னிப்பு அவர் பெற்றுக்கொள்ளலாம். அவர் பாவம் மன்னிக்கப்படுது. அந்த பாவம் மன்னிக்கப்படுவது சில சம்பவம் நடக்குது, அதை நாம் தியானம் பண்ணுவோமா? சரி, வாசிப்போம். ஆண்டவர் அவரோட ஞானஸ்நானத்தை குறித்து நாம் தியானம் வரோம். மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 9லிருந்து 11 வரை. 9-11. அந்த நாட்களிலே இயேசு கலிலேயாவில் உள்ள நசரேத்து ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். யோவான் ஸ்நானத்தினால ஞானஸ்நானம் பெற்றார். ஆக அந்த நேரத்துல யோவான் ஸ்நானன் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர் வைக்கிறார். ஆக இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவின் நாமத்துல நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். இங்க இயேசுவே ஞானஸ்நானம் பெறுகிறாருனாக்கா 2 வித்தியாசமான ஞானஸ்நானம் இங்க நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானம் கொடுக்குற ஞானஸ்நானமும் இயேசு கொடுக்குற ஞானஸ்நானமும் 2 விதமான செயல்கள், ஃபங்க்ஷன், புரியுதுங்களா? யாக யோவான் ஸ்நானன் நம்மளே உணர்த்துறார், பாவத்தை குறித்து அவர் உணர்த்துறார். அந்த
ஆனால் பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கல அவரோட ஞானஸ்தானம் பிரகாரம். பாவம் நம்ம பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில். ஆக பிறகு வருகிற இயேசு கிறிஸ்து அவர் தான் பாவத்துக்கு மன்னிக்கிற ஞானஸ்தானம் அவர் கொடுக்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானது இதில் 2 விதமான ஞானஸ்தானம் நாம் அறிந்து கொள்ளலாம். Baptis adalah 2 cara. Yesus Kristus kita tengok dia membaptiskan diri dia di Sungai Yordan oleh Yohanes. Okey, jadi baptis yang diberi oleh Yohanes dia tak ada kemahaman dosa kita. Cuma dia mengingati pada kita yang kita adalah pendosa. Tapi dosa kita tidak dimaaf. Yang hanya boleh dimaafkan dosa kita adalah Yesus Kristus. Jadi yang penting adalah apabila kita dapat membaptiskan diri kita sendiri, kita harus percaya bahawa Yesus adalah anak Allah. Di atas nama Yesus, di atas nama Roh Kudus, di atas nama Bapa. Jadi di atas 3 nama ini kita diberi baptis. Barulah kita terima kemaafan dosa kita. Sebelum ini baptis yang diberi oleh Yohanes, dosa kamu tidak dimaaf. Cuma dia mengingati kamu, kamu ini adalah dosa. Tinggalkan dosa itu. Jangan buat dosa itu. So, அது ஒரு மனமாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து உன்னோட பாவத்தையே அவர் சுமந்தார். உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். உனக்கு உழவ வேண்டிய தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். அதன் மூலியமாக தான் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ஆக இங்க இயேசு கிறிஸ்து அவர் உதாரணத்துக்கு, ஏன்னா மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அந்த பாவம் எல்லாம் இயேசு தன் மேலே சுமந்து கண்டார். அதனால அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அந்த ஞானஸ்தானம் மூலியமாக பாவத்தின் சம்பளம் மரணம்ல அந்த பாவத்தை எல்லாத்தையும் அவர் சுமந்து பாவம் பண்ணி கொடுக்கிறார். மரணத்தையே சந்திக்கிறார். தொடர்ந்து அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். பாருங்க, இப்ப 2வது என்ன நடக்குதாங்கன்னாக்கா, ஆண்டவர் இயேசு அவரே நம்மளுக்காக பாவத்தை சுமந்தார். ஞானஸ்தானத்தின் மூலியமாக நம்மள பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஞானஸ்தானம் நீ மெய்யாகவே உண்மையாக பெற்றுக்கொள்ளும் போது, apabila kamu dengan ikhlas menerima baptis itu daripada di atas nama Yesus Kristus, apa yang terjadi di situ? Langit itu buka, பரலோகமே திறக்கப்படுது. இதுக்கு முன்னுக்கு நான் சொன்னேனா இல்லையா, பரலோகம் நம்மளுக்கு அடைக்கப்பட்டது. இதனால ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால பரலோக வாசல் நம்மளுக்கு அடைக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ ஞானஸ்தானம் பெறும்போது அந்த பரலோகம் உனக்கு திறக்கப்படுது. ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார் பரலோகத்துக்குள்ள. இனி என் குமாரன். பிறகு 3வது நம்ம பார்ப்போம், ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். Jadi oleh kerana kamu terima Yesus adalah Tuhan saya dan kamu insaf daripada dosa-dosa kamu, langit itu buka, pintu syurga itu dibuka untuk kamu. Oleh kerana Adam Ewal, pintu syurga telah ditutupkan untuk kita. Allah telah tutup syurga kerana kita semua adalah pendosa. Dan dengan baptis ini kamu terima Yesus Kristus adalah Allah saya. Yesus Kristus adalah Tuhan saya. Yesus Kristus adalah penyelamat saya. Yesus Kristus adalah yang akan memaafkan segala dosa saya. Maknanya apabila kamu baptis di atas nama Yesus Kristus, pintu syurga itu dibuka.
untuk kamu diterima balik dalam rumah bapa kita. அப்பா வீட்டுக்கு கதவு திறக்கப்படுது எப்போ நீங்கள் ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே அந்த பரலோகத்தை வாசல் திறக்கிறார். நீ வா, நீ என் பிள்ளை, கதவு திறக்கப்பட்டது, அங்கே தடைவதில்லை. ஏற்கனவே நம்ம பார்ப்போம்ல, அந்த பிறகு நம்ம பார்ப்போம் சிலுவின் சமயத்தில் ஆண்டவர் சிலையில் இருக்கும்போது அந்த டெம்பிள் கர்டன் சிறைச்சாலை திரை எதில் உள்ள திரை? டெம்பிள் ஆலயம் திரை கிழிக்கப்படுது. ரெண்டாவது அது கிழிக்கும் போது, திறக்கப்படும் போது, பிரிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வாசல் திறக்கிறார். இனி நீ என் பிள்ளை, நீ உள்ள வரத்துக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு முன்னுக்கு யாரும் சும்மா உள்ள ஆர்டருக்குள்ள போக முடியாது. அதுக்கு அவ்வளவு கனம் உண்டு ஆண்டவரோட பிரசன்னம். இப்ப அந்த திரை கிழிக்கப்பட்டதுனால எல்லாத்துக்கும் ஆண்டவர் திறந்திருக்கிறார். அதனால தான் பிள்ளைகளை விளையாட விட நம்ம விட மாட்டோம். எவ்வளோ மரியாதை இருக்குது. ஆசிரியர் போகும்போது கூட நான் வணங்கி தான் போவேன். ஏன்னா அது ஆண்டவரோட பிரசன்னம். ஆதி காலத்தில் சும்மா எவனும் உள்ள போக முடியாது. நீ போனால் அங்கே சத்ருவனியே ஆண்டவர் அடித்து சாவடிச்சிருவார். நீ அங்கே அந்த காலத்தில் பாவம் செய்த பூசாரிங்க சும்மா உள்ள நுழைஞ்சிட முடியாது. ஏரன் சன்னதில் தெரிந்து கொண்ட அந்த பூசாரிகள் கூட போனாலும் கயிறு கட்டி தான் உள்ள அனுப்புவாங்களாம். மணி கட்டி பார்ப்பாங்க, என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு, போன பூசாரி சத்தமே காணோம், என்னாச்சு? அவன் பாவம் செய்திருந்தாக்கா அங்கேயே ஆண்டவர் அடித்து சாவடிச்சிருவார். அப்புறம் அந்த கயிறு நீ இழுத்து தான் நீ போய் காப்பாற்ற முடியாது. நீ ஒன்றும் பொம்பா இல்லை, சரியா? இந்த டேங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு உண்மையாக சாவடிச்சிருவாரு. ஏன்னா அது அவ்வளோ மகிமையான இடம். புரியுதா? ஆண்டவரோட பிரசனம் சாதாரணமாக நீங்கள் நினைக்காதுங்க. மோசே அந்த சீனாய் மலையில் கூட ஆண்டவர் சும்மா யாரும் உள்ளே போய் பார்த்து கால் வச்சு உள்ளே போயிருந்தாங்க. அந்த நான் செருப்பு கட்டிட்டு போயிட்டேன். மோசையை செருப்போடு கூட உள்ள. ஸோ அவ்வளோ கனமான ஆண்டவர் பிரசனம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக அந்த சிறை வாசல் திறக்கப்படுது, அந்த கதவு திறக்கப்படுது, பரலோக கதவு திறக்கப்பட்டது. உள்ள நம்ம போகிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறார். Jadi Tuhan memberi kebenaran untuk kamu masuk dalam tempat suci. Dulu kamu tak boleh masuk kalau kamu adalah pendosa. Tapi sekarang oleh kerana Yesus Kristus telah membukakan semua pintu halangan, semua halangan kepada kita. Apabila kita dengar pada Yesus, kita bersuci kepada Yesus, kita layak untuk berada di rumah Yesus Kristus. அதனால பரலோக வாசல் திறக்கப்பட்டது. ஆவியான நம்மளுக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால ஆக்சுவலி நம்மளுக்கு அந்த தகுதியே இல்லை. ஆண்டவர் ஞானஸ்நானம் மூலியமாக நம்மளை தகுதிப்படுது. அதனால தான் ஞானஸ்நானன்றது ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் இல்லாமே அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போயிடலான்ட்டு சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். தப்பு. ஆண்டவர் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நீ பாவ மன்னிப்பு பெற வேண்டும். ஆண்டவர் இயேசுக்காக நீ சாட்சியாக உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த பரலோக வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். ஆற்றுல ஒரு காடு, சேத்துல ஒரு காடு வச்சுக்கிட்டு பார்ப்போம். இவன் எனக்கு கை கொடுக்கலன்னா தான் அவன் கை கொடுப்பான். பார்க்க போனாங்க 2 பேரும் கை கொடுக்குறோம். அப்படியே புரியுதா? ஒரு மாதம் நீங்கள் நம்புங்க, அது இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்தில். பரலோகமே திறக்கப்படுது. வாசியமா அந்த பரலோகம் என்ன சொல்லுது? பரலோகத்திலிருந்து அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன். பரலோகத்திலிருந்து குரல் வருது.
இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் மூலியமாக எது போல இறங்குறார்? புறா போல இறங்கி இயேசு கிறிஸ்து மேல அவர் நிரம்புகிறார். ஆக நம்மளும் ஆண்டவர் இயேசுவை நாமத்தில் நாம் ஞானஸ்நானம் பெறும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமம். அப்போ அந்த பரிசுத்த ஆவி நாமத்தில் நம்ம நிரம்புகிறோம். அந்த ஞானஸ்நானம் மூலியமாக பரிசுத்த ஆவி நம்ம பெற்றுக்கொள்கிறோம். புறா போல இறங்கலாம். அதே போல நீ ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் உன்னோட வந்துட்டார். சரிங்களா? எங்க ஒரு காட்டுன்னு சொல்லாத. எப்போ நீ இயேசு நாமத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் நீ பேப்டிசம் எடுக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் இருக்கிறார். He is in you. Apabila kamu terima dan menerima baptism melalui anak Roh Kudus dan Bapa, Roh Kudus itu telah masuk dalam diri kamu. Kamu akan dikuati, ajar oleh Roh Kudus. Kamu adalah anak saya, dengar apa Bapa cakap, kamu ikutilah ajaran. You follow what I say, because the Holy Spirit will lead you, will guide you, will teach you. When you receive the baptism, ஞானஸ்நானம் பெற்றும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆக அந்த பரிசுத்த ஆவியானவரோட உதவி, the help of the Holy Spirit, because he is the helper, he is our comforter, he is our provider. புரியுதுங்களா? ஆக இயேசுவின் நாமத்தில், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்நானம் அந்த ஆவியானவரை உங்களை நிரப்புறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை வழி நடத்துவார், உங்களை பாதுகாப்பார். தொடர்ந்து வாசிமா. நீர் என்னுடைய நேசகுமாரன், நீ என்னோட நேசகுமாரன் என்று உம்மேல் பிரியமாய் இருக்கிறேன், உம்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருதான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம். இன்றைக்கும் நீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்போது அப்பா மிக சந்தோஷப்படுகிறார். வசனம் சொல்லுகிறார், ஒருவன் ரட்சிக்கப்படும் போது, ஒருவன் ஞானஸ்நானம் பெறும்போது பரலோகமே சந்தோஷம் அடைகிறான். தேவ தூதர்கள் எல்லாரும் சந்தோஷமானார் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார் என்று. ஆக நீங்கள் ரட்சிக்கப்படும் போது அப்பாவே சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை என்னை தேடி வந்துட்டான். பாவத்தில் வாழ்ந்து கொண்டு தொலைந்து போன என் பிள்ளை, அநியாயத்தில் குற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை மனம் மாறி மீண்டும் என் வீட்டுக்கு என்னை தேடி வந்திருக்கிறான். அப்படியே அப்பா சந்தோஷப்படுகிறார். அப்பா அரவணிக்கிறார். அவர் சொல்கிறார், நீ என் நேசகுமாரன், யூ ஆர் மை சைல்ட், என் பிரியமான குமாரன். அந்த அங்கீகாரம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்கிறார். எப்போ நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று இயேசுக்காக நீங்கள் ஊழியம் செய்யும்போது, இயேசுக்காக நீங்கள் சாட்சியாக வாழும்போது அந்த பிதா ஆனவர் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறார். நீ என் பிள்ளடா அப்படின்ற ஆண்டவர் சொல்கிறார். புரியுதுங்களா? யார் உனக்கு அந்த அங்கீகாரம்? பூமியில் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா அப்பா, பரலோகத்தில் உள்ள அப்பா சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை உண்மையாக இருக்கிறான், என் பிள்ளை எனக்காக சாட்சியாக இருக்கிறான், என் பிள்ளை பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டான், என் பிள்ளை மனம் மாறிட்டான். அப்போ அந்த பரலோகமே சந்தோஷம் அடைதான். இன்றைக்கு நீங்களும் மனம் மாறும்போது, இயேசு பெற்ற ஞானஸ்நானம் நீங்களும் பெறும்போது பரலோகமே சந்தோஷப்படுது. உங்களை படைத்த அப்பாவும் சந்தோஷப்படுகிறார். ஒரு நாளும் அவரை துக்கம் அடைய மாட்டார். அந்த அப்பா பரிசுத்த ஆவியானவரை உங்களை கொடுத்து நடத்துவார், உங்களை போதிப்பார், உங்களை கண்டிப்பார், உங்களையே ஞாபகப்படுத்துவார். இது தப்பு மகனே, இந்த நல்லது செய் மகனே அப்படின்ட்டு பரிசுத்த ஆவியின் மூலியமாக நம்மளை கற்றுக் கொடுப்பார். கிறிஸ்து பிரியமானவர்களை இன்றைக்கு அந்த ஞானஸ்நானம் அவ்வளோ முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஞானஸ்நானம் பெறாமல் அநேகர் நம்ம பார்க்குறோம். அப்படின்ட்டு முக்கியமாக பிள்ளைகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கறதில்ல, பெரியவங்களும் ஞானஸ்நானம் எடுக்கிறதில்ல, அப்படியே. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாக
3 காரியம் உங்களுக்கு நடக்குது. இயேசு இதான் இந்த ட்ரினிட்டின்னு சொல்கிறோம்ல. ட்ரினிட்டி தமிழ் என்னம்மா? திருத்துவம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமம். இந்த ஞானஸ்நானம் மூலியமா தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த திருத்துவம் நம்மளுக்குள்ள இருக்கணுமா? நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலியமாக, ஆண்டவர் இயேசு மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கலனாக்கா, அவர் உங்கள் பாவங்களை தன் மேலே சுமக்கலனாக்கா உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஆக நீங்கள் மனமாறி இயேசுதான் என் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு நல்லது கெட்டது ஞாபகப்படுத்துறது அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆக இயேசுவின் உதவி தேவை, பரிசுத்த ஆவியானவர் உதவி தேவை, பிதானவர் அங்கீகாரம் நம்மளுக்கு தேவை. அவர் சொல்றார், என் பிள்ளடா, பரலோக வாசல் உனக்கு திறக்கிறேன், என் வீட்டுக்கு நீ வா. இவ்வளோ நாள் வழி திறந்து வழி மாறி வழி தவறி நீ போயிட்டு இருந்தல, இப்போ நீ மனம் மாறிட்டுல, நான் உன்னை ஏற்றுக்கிறேன். நீ காணாத போன மகன், காணாத போன ஆட்டுக்குட்டி, நீ கெட்ட குமாரனாக இருந்த, ஆனால் இப்போ நீ மனம் மாறிட்டியே. kamu telah insaf, kamu telah jadi orang baik. Yesus akan menerima kamu di dalam surga. Allah akan mengiktirafkan kamu sebagai anak Allah kerana kamu telah insaf daripada dosa-dosa kamu dan kamu telah terima Yesus adalah anak Tuhan, dan kamu telah terima Roh Kudus kerana Roh Kudus yang sekarang menjaga kita. Yesus sekarang ada di surga, tapi dia telah hantar Roh Kudus. அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பி விட்டார். அந்த நான் போனாதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த தேற்றவாளன் இந்த பூமிக்கு வருவார். இப்போ அந்த தேற்றவாளன் நம்ம மத்தியில் இருக்கிறார். எப்போ நம்ம ஞானஸ்நானம் பெற்றோமோ அந்த தேற்றவாளன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அப்போ bila kita telah dibaptiskan, Roh Kudus ada bersama kita. Roh Kudus akan mengajak kita, menunjuk laluan dan panduan yang baik supaya kita jadi anak yang baik kepada Allah. Allah itu akan mengiktiraf kamu adalah anak saya kerana kamu dengar apa yang Yesus mengajar, apa yang Yesus cakap. Oleh kerana itu Yesus akan datang semula. Dia akan datang dan menghakimi semua orang. நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்குது. The judgment day is coming. We have to be faithful. We have to be truthful to God. We have to be sincere to God. We have to be faithful to God so that we can be with Jesus Christ. When Jesus Christ comes, He will bring us together with Him to the kingdom of God. பரலோகத்துக்கு பரதேசிக்கு நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், கொண்டு போகிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் பெற்ற ஞானஸ்நானம் நீங்களும் பெற வேண்டும். அந்த ட்ரினிட்டி கடவுள் நம்ம மத்தியில் இருக்கிறார். அது ஞானஸ்நானம் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்புறம் அதான் நான் சர்ச்சுக்கு வரேனே, அதான் நான் ஆண்டவருக்கு காசு கொடுக்குறேனே. ஆண்டவருக்கு காசு கொடுத்து நம்ம வாங்க முடியாது. நம்மளோட இருதயம் மனம் மாற வேண்டும். நம்ம இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுதான் கடவுள் என்று நம்ம நம்ப வேண்டும். அப்போதான் பரலோக வாசல் நம்மளுக்கு திறக்கப்பட்டது. அந்த வாசலுக்குள்ளே நாம் போக முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் உங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கட்டு காத்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர்களோடு இருக்கிறாரா இல்லையா? எப்போ நீ பாவத்தில் போனா அந்த பரிசுத்த ஆவியானவர் விட்டு போயிடுவார். அதனால் மீண்டும் பாவத்தில் விழாதபடி உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தணும், என்னை கற்றுக் கொடுக்கணும், எனக்கு எச்சரிக்கணும். அந்த ஆவியானவரை எனக்கு சொல்லணும், இது தப்பு, இது செய்யாதன்ட்டு. அப்போ நீங்கள் ஆண்டவர் வருகையிலே நீங்களும் பரலோகத்துக்குள்ளே எடுக்கப்படுங்க. கர்த்தர் நல்லவர். ஜெபம் செய்வோம்.
அன்பின் தகப்பனே, இன்று நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. பரலோக வாசலை எங்களுக்காக நீ திறந்து அதுக்காக நன்றி. அந்த வாசல் திறந்ததுனால எங்களை பாவ மன்னிப்பு நீ கொடுக்கிறேன். மீண்டும் உன்னோட எங்களை வாழ வைக்கிறேன். உங்களோட எங்களை ஏற்றுக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்வோம். அந்த சாட்சி தொடர்ந்து நாங்கள் உண்மையாக காணபடியாக நாங்கள் கேட்குறோம். எங்களை நீ உன்னோட பிள்ளை என்று அங்கீகரித்து அந்த குரலுக்காக நன்றி. அந்த நம்பிக்கைக்காக சுவஸ்தம் சொல்லுகிறோம். வந்திருக்கிற எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் வழி தப்பி போகாதபடி, பின் வாங்கி போகாதபடி, இயேசுதான் என் கடவுள் என்று நம்பி உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆண்டவராக இயேசு நமக்கு நலன்